ஃபயரா இருந்துச்சு. எல்லாமே இருக்கு, லவ் இருக்கு, எமோஷன் இருக்கு, ஆக்ஷன் எல்லாமே இருக்கு. பாட்டெல்லாம் வெறித்தனமா இருந்துச்சு. அவங்க கேரக்டர் அவங்க பண்ணிருக்காங்க. செம்ம டிஃப்ரெண்ட்டான மூவி. ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வெரி எங்கே எது வைக்கணும்னு அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்காங்க. இன்னொரு தடவை கார்த்திக் சுப்ராஜ் நான் மேஜிக் பண்ணுவேன்னு சினிமாவில் காமிச்சிருக்காரு. அவ்வளோதான் சொல்லுவேன். 100% சாட்டிஸ்ஃபைட் தான். கார்த்திக் சுப்ராஜ் வந்து எங்களோட இதை சொன்னாங்களா, இந்த கம்பேக்ல எதுவுமே இல்லை இவருக்கு டவுன்ஃபால்னு, அதெல்லாம் பக்காவாக முடிச்சு வச்சிட்டாரு. 200% சாட்டிஸ்ஃபைடு. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். தொண்டை ஃபுல்லாக போச்சு. படத்தில் நிறைய ஹைப் மொமெண்ட்ஸ் இருக்குது. இன்டர்வலாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் அந்த லாஸ்ட் ஒரு 1/2 hour 45 minutes வந்து எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான எலிமெண்ட். லவ் சீன்ல தான் அவரு படத்தையே எடுத்துட்டு போனாரு. சூப்பரா இருந்துச்சு. ஃபைனல் டச் பயங்கர மாஸ். பெரிய ட்விஸ்டே இருக்கு அந்த படத்துல. எதுவுமே கிடையாது. கரெக்டா ஸ்மூத்தா எங்கெங்கெல்லாம் என்னென்ன இருக்குமோ எல்லாமே கரெக்டா போயிருக்கு. பிளாட் தான் வந்து படத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதுங்க. இப்போ யார் யாரெல்லாம் சூர்யா ஃபார்ம் அவுட்னு சொன்னாங்களோ அவங்களுக்குலாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் ப்ரோ படம். பூஜா ஓகே, இவங்களுக்கு அவங்க ஓன் வாய்ஸ் எடுத்து பண்ணிருக்காங்க, எஃபர்ட் போட்டு. குட் ப்ரோ. கங்குவா எவ்வளவு விமர்சனம் வந்துச்சு, அதோட பல மடங்கு இது வெறித்தனமா இருக்கு ப்ரோ. அதுல என்ன சொன்னாங்களோ அது எல்லாம் இதுல ஃபில் பண்ணியிருக்காரு.